OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 வந்து மிக பரபரப்பாக நேர்மறையான எதிர்மறையான பிரமிப்பான எதிர்வினைகளை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிற தங்கலான் திரைப்படத்துக்குள்ள இருக்கிற குறியீடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். படம் வர்றதுக்கு முன்னாடி சில குறியீடுகளை வந்து அதில் என்ன பேசும்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தங்கலான் திரைப்படம் குறித்ததான அந்த குறியீடுகள் என்னது அப்படின்னு. ஏன்னா ஒரு படத்தை வந்து நாம் ஒரு முறை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறது அப்படின்றது எந்த வகையில் சரியான ஒரு பார்வையாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா படைப்புகளும் அப்படி நம்ம பார்த்துடவே முடியாது. தங்கலான் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு மிக புதிதான ஒரு ஒரு வாழ்வியலை பேசுகிற ஒரு படமாக இருக்குது. அந்த அந்த வாழ்வியல் இதுக்கு முன்னாடி எழுத்தாக பதிவு செய்யப்படாத வாழ்வியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நீங்க பொன்னியின் செல்வன் படம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாருமே வந்து எப்படி இருக்கும், கல்கியினுடைய எழுத்துக்கு எப்படி உயிர் கொடுப்பாங்க, காட்சி பூர்வமா வந்தியத்தேவனா யார் நடிப்பாங்க, குந்தவை நாச்சியாரா யார் நடிப்பாங்கன்னு சொல்லி அந்த வாசித்த அனுபவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் கேள்விகளையும் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இது எந்த எழுத்திலும் புனைவாக பதிவு செய்யப்படாத ஒரு வாழ்க்கை. அதனால் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பின்புலம் நமக்கு புரியணும். புரியலைன்னா நம்மளால் வந்து அந்த படத்தை வந்து சராசரியான பார்வையோடு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது வந்து வடார்காடு மாவட்டம் வேப்பூர்ல இருந்து கோலார் தங்கவயல் கர்நாடகாவுக்கு போகிறது அப்படின்ற இந்த பயணத்தை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏற்கனவே வந்த சில படங்களை சொல்லி வறுமைக்கு பிழைக்க போன மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பரதேசி படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க வேறு ஒரு விஷயத்தை பேசுது. இது வந்து வரலாறு. இதை வந்து திட்டமிட்டு இதில் எதையுமே வந்து கொண்டு வரல. ஒரு வரலாற்றை புனைவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போ இது வறுமைன்றது ஒரு பக்கம், அதை விட பெருசாக இங்கே இருந்த சமூக கொடுமைகள் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணையார்கிட்ட தன்னுடைய சொந்த நிலமே பறிக்கப்பட்டு தான் சொந்த நிலத்தில் வந்து அடிமையாக வாழ்கிற ஒரு சூழல். இல்லை, பண்ணையார் அப்படின்னு மட்டுமே நம்ம சொல்கிறோம். பண்ணையார்ன்றவர் எதனுடைய குறியீடு, ஆதிக்கத்தினுடைய குறியீடாக இருக்கிற ஒரு நபர். அவங்க ஒடுக்கப்படுகிற பழங்குடி மக்களினுடைய நிலங்களை வந்து அபகரிச்சுட்டு அவங்களே அதுக்குள்ள கொத்தடிமைகளாக வச்சுட்டு இருக்கிற ஒரு சூழலை வந்து முதல்ல அந்த படம் வந்து தொடங்குது. அப்புறமா விக்ரம் வந்து இங்கிருந்து கோலாருக்கு போகிறார். எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிரமிப்பாக இருந்த ஒரு விஷயம் அந்த இட தேர்வு அப்படின்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிரத்னம் தேர்வு செய்கிற இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் அந்த லொக்கேஷனை வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ராவணனாக இருக்கட்டும், உயிரேவாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், எல்லா படங்கள்லையுமே எப்படி இந்த லொக்கேஷனை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தங்கலானுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு களம் இருக்கு பாருங்க, அது ஒரு 18ஆம் நூற்றாண்டு 1885 தொடங்குற ஒரு படம். அங்கிருந்து காடு வழியாகவே நடந்து வந்து நதியை கடந்து அவங்க வந்து அங்கே போகிறாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் செல்ஃபோனுடைய டவரு, அந்த ஒயருங்களோ இல்லை வந்து மின்சார உயரங்களோ எல்லாமே இருக்கிற ஒரு சூழல்ல எதுவுமே இல்லாத ஒரு பகுதி. நீங்க வந்து கோலாருக்கு நீங்க தமிழ்நாட்டிலேருந்து எப்படி போனாலும் காட்டு வழியா தான் போய் ஆகணும். அது வந்து நீங்க ஆம்பூர், பேர்ணாம்பட்டு, வேலூர் வழியா போனாலும் சரி, அல்லது வாணியம்பாடி வழியில போனாலும் சரி, அல்லது குப்பம் வழியில எந்த வழியாக போனாலும் காட்டு வழியா தான் போய் ஆகணும். அப்ப இவங்க இங்கிருந்து போகும்போது என்னென்ன மாதிரியான சூழல்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்றது நூடாக அந்த படம் வந்து தொடங்குது. போகும்போது வெறும் கோமணவாண்டியாக போகிற விக்ரம் அங்கே போய் அந்த இடத்துல தங்கம் இருக்குதுன்னு தன்னுடைய மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக திரும்பி வரும்போது ஒரு ஃபுல் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு திரும்பி வரார். வெறும் கோவணத்தோடு போன ஒருத்தர் அங்கிருந்து வரும்போது ஒரு முழு ஆடை தரிச்சவனாக வரான். கையில் அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது. அவங்க கையில் வந்து அவங்கள கொண்டு வரத்துக்கான அதிகார பத்திரம் இருக்குது. அதை விட முக்கியமாக அவன் தன்னுடைய இனத்தில் இருக்கிற பெண்கள் போடுவதற்கான மாறாப்பு, அந்த உள்ளாடை, அந்த துணியை வந்து கொண்டுட்டு வர ஒரு காட்சி வந்து மிக அற்புதமான ஒரு காட்சியாக அது இருக்கு. ஏன்னா
அந்த பார்வதி அவருடைய மனைவியை கங்கம்மாவை நடிச்சிருக்கிற பார்வதி வந்து கேட்பா, எனக்கு என்ன இது பண்ணி கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு உடனே அவன் வந்து அந்த துணியை எடுத்துன்னு வந்து கொடுப்பான். அந்த துணியை எல்லாருமே பகிர்ந்துக்குவாங்க. பகிர்ந்துகிட்ட பிறகு அவங்க அதை உடுத்திக்கிட்டு அவங்க ஆடுற அந்த ஆட்டம், இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத மறுக்கப்பட்ட ஒன்று கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷத்துல அவங்க ஆடி ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மினுக்கி மினுக்கி பாட்டு ஒன்று வரும். ஸோ அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு மீட்சி கிடைத்ததா தான் விக்ரமுடைய உடையும், அப்புறம் விக்ரம் தன்னுடைய குல பெண்களுக்காக கொண்டு வருகிற அந்த உடையும் பேசுகிற ஒரு விஷயமா அது இருக்கு. அதோட ஒரு முக்கியம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு விக்ரம் வந்து அங்க போவாரு. அங்க போகும்போது அங்க கங்காணியாக அந்த வெள்ளைக்காரனுக்கு இவனா இருக்கிறவன் இவர் போட்டுட்டு இருக்கிற உடுப்பை வந்து கழட்ட சொல்லுவான். கிழிச்சு எடுங்கடான்னு சொல்லி அடிச்சு அவர் போட்டுக்கிற உடுப்பை மறுபடியும் பிடிங்க அவரை மறுபடியும் கோவணத்துக்குள்ள கொண்டு வந்துடுற ஒரு காட்சி இருக்கு பாருங்க. வெள்ளைக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் இங்க இருக்கிறவங்களை சாதி ரீதியாக இப்படிதான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லலை. அப்படி அவங்க அனுமதிச்ச ஒன்றை திரும்ப புடுங்குற ஒரு இடமாக வந்து அந்த உடையை புடுங்குற இடமும், அந்த உடை பரிபோனத்தை வந்து தன்னுடைய அந்த மனைவி கங்கம்மா வந்து சொல்லுவா, நீ முழுசா உடுத்திட்டு இருந்த அந்த பட்டைங்க வந்து அவங்க கண்ணு பொறுக்காம அதை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற அந்த அந்த வெம்மை இருக்குல்ல, அந்த அந்த கோபம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதை புடுங்கிறது. அதுக்கப்புறம் முக்கியமா நண்பர்களே, அந்த உடுப்பை விக்ரம் வந்து தைச்சிட்டே இருப்பார், தைக்க ட்ரை பண்ணுவார். அந்த இதுவா கிழிச்ச கந்தல் கந்தலாக கிழிச்ச அந்த உடுப்பை ஒன்னா சேர்த்து தைக்கும் போது அந்த உடுப்பின் மீது அந்த பழங்குடி தலைவனுக்கு இருக்கிற அந்த ஈடுபாட்டை, அந்த ஈர்ப்பை வந்து அந்த காட்சியில் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருப்பாங்க. இப்போ பழங்குடிகளுக்கே உரிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டும்போது இல்லை ஒரு கிணறு தோண்டும் போது இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையா அதெல்லாம் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு வழியாக ஒரு நம்பிக்கை. ஏதாவது ஒரு உயிரை வந்து நாம் இங்கே பதிலாக நம்முடைய உயிர்களுக்கு பதிலாக கொடுத்தா அது நம்முடைய உயிரை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உண்டு. அதனுடைய அடையாளமாக பல்வேறு விஷயங்களை, எருமையை பலியிடுறது, அந்த பலியிட்டதை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்ற. இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே அந்த பழக்கம் இருக்குது. நம்ம வந்து கெடா வெட்டுன்னு சொல்கிறோமே, அதுக்கு பின்னாடி இருக்கிற தொன்மம் என்ன அப்படின்னு தேடனா இந்த விஷயத்துக்கான விஷயங்களும் நமக்கு புரியும். அந்த மாதிரி அந்த ஒரு குறியீடாக அப்புறமா ஏற்கனவே அங்கே இருந்த புத்த மதம் அப்படின்றது எதனால் வீழ்த்தப்பட்டதை மறுபடியும் இணைக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அது பேசுது. அது பேசுறது ஒட்டுமொத்தமான எல்லாருமே பௌத்தம் அப்படின்னு பேசலை. அவங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை இருந்தது, இந்த நம்பிக்கை அவங்களுக்கான ஒரு மீட்சியாக இருந்தது அப்படின்றதை பேசுகிற ஒரு குறியீடாக பல்வேறு குறியீடுகளை வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த படத்தை குறித்து பேசும்போது இதில் நிறைய பேக்கேஜாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு வாழ்க்கையில் இன்னமும் அந்த படம் வந்து அதனுடைய கோலார் தங்கவயலில் தங்கம் தோன்ற விஷயத்துக்கு இன்னும் போகவே இல்லை. இந்த முதல் பகுதி அப்படின்றது அவங்க எந்த இடத்துல என்ன நிலையில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயினா அந்த முதல் களம் தான், அந்த முதல் பகுதி தான் இந்த இடம். தங்கம் தோன்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு புது இடத்துக்கு போயிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போதான் சொல்லியிருக்கு. ஒருவேளை அடுத்தடுத்த பகுதிகள் தான் அந்த படம் வந்து கோலார் தங்க வயலில் எப்படி அந்த தங்கம் வெட்டினாங்க, அவங்களுடைய வாழ்வியல் என்ன அப்படின்றத இனிதான் பேசும். ஆனால் அதனுடைய பின்புலமாக வந்து இது பேசியிருக்கு. இந்த 2 பகுதி இதில் நம்ம பார்க்கணும். முதல் பகுதி அந்த இன்டர்வல் இடைவேளைக்கு முன்பு இருக்கிற ஒரு பகுதி, 2ஆம் பகுதி இந்த இடைவேளைக்கு பிறகு. இடைவெளிக்கு முன்பு இருக்கிற பகுதியில் அவங்க என்ன சூழல்ல இருக்காங்க, எங்க என்ன சூழல் இருக்காங்க. அதில் ஒரு காட்சியில வந்து தங்கம் எடுத்து கொடுக்க சொல்லி வந்து கேட்பாங்க. அப்ப எடுத்து கொடுக்குறோன்னு அவங்க வாக்கு கொடுக்கும்போது, சரி தங்கம் எடுத்து கொடுத்தா உனக்கு என்ன வேணும் திரும்ப அப்படின்னு கேட்டப்ப அவங்க கேட்கறது, எங்க கிட்ட அநியாயமா புடுங்கின நிலத்தை எங்களுக்கு திரும்பி கொடுத்தா போதும் அப்படின்றது தான். அவங்க தங்கத்தை விட பெரிதாக நிலத்தை நினைக்கிறாங்க அப்படின்றத மிக அழகாக அந்த விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. தான் இழந்ததை மீட்பதற்காக இதுல வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க், எவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து, எவ்வளோ பெரிய போராட்டத்தை சவாலை சந்திக்கணும். அப்படி சந்திச்சு கிடைக்கிற தங்கத்தை நீ வச்சுக்க, அதுக்கு பதிலாக எங்கிட்டேருந்து புடுங்கின நிலத்தை கொடுத்துரு அப்படின்றது, நிலம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது அந்த படம் வந்து பேசுது. கங்கா அம்மாவா நடிச்சிருக்கிற பார்வதி அப்படின்ற நடிகை
நான் வந்து விக்ரம சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள சொல்லணும். அவங்க அப்படியே ஒரு பழங்குடி பெண்ணாகவே அதில் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் இந்த படத்தில் மிக முக்கியமானது என்னன்னா, நடிகர்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, அதை விட முக்கியமானது அந்த நடிகர்களை மிக நேர்த்தியாக அவர்கள் பேசுகிற வாழ்க்கைக்கான மனிதர்களாக மாற்றுறது. எதுலனா வெறும் பேசுறதுல அல்லது ஏதோ ஒரு காட்சியில் அல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும், விக்ரமனுடைய ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை பாடல் ஒன்று வரும். ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழில் ஒரு அறுவடை பாடல், குறிப்பாக பழங்குடி மக்கள் ஆண் பெண்ணாக இணையர் இணையராகவே அறுவடை செய்கிறதும், அந்த அறுவடை களங்களில் இருக்கிற அந்த வலிகளை அலுப்புகளை தங்களுடைய கேளிக்கைகளால் எப்படி மகிழ்ச்சியாக பரவசமாக மாற்றுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கும் பீகார், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா, இங்கே நம்ம பகுதியில் வந்து வேலை செய்கிற அந்த பழங்குடிகள் கூட அறுவடை காலத்தில் எப்படியாவது அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அறுவடையை குடும்பமாக சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக செய்கிறத பழங்குடிகள் கிட்ட இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதனுடைய அடையாளமாக அந்த அறுவடை பாடல் தமிழுக்கு மிக புதுசான ஒரு பாடலாக இருந்தது. ஒவ்வொரு மண்ணுக்கும் நம்ம உருவாக்கிக்கிட்ட கடவுள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய மிருத்து, ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த கடவுள்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரி மலை சார்ந்த வாழ்வியலுக்குள்ள இருக்கிற பெண் தெய்வங்கள் அப்படின்றது மிகப்பெரிய மிருத்து. அந்த பெண் தெய்வங்களை எப்படி வந்து நம்ம பெருந்தெய்வங்களை வந்து நாயகன் மனோபாவத்தில் வந்து ஆண் பெண்ணாக மாறி கடவுளை வந்து தன்னுடைய காதலனாக கணவனாக பார்க்குற ஒரு பார்வை இருக்குதோ, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பழங்குடிகளுடைய தெய்வ நம்பிக்கைகள் அப்படின்றது மிக அசாத்தியமானது. அது வந்து ஒரு மாந்திரீகம் தொடர்பான, ஒரு அமானுஷ்யம் தொடர்பான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறத இந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து ஹோம் ஒர்க் பண்ணி மிக நேர்த்தியாக இந்த படத்தில் அந்த குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆரத்தி அப்படின்ற பேரில் மாளவிகா மோகன் அப்படின்ற அந்த நடிகையை அப்படி ஒரு மிருத்தினுடைய நம்பிக்கையினுடைய குறியீடாக மாற்றி அது வந்து அவ்வளவு இதுவாக, குறிப்பாக வந்து அவங்க கத்தனா காடே அதிருது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வல்லமையை சொல்கிறதுக்கு, அவங்க அதிர்னா காடே அதிர்ந்து மிகப்பெரிய புகைக்காடாக வந்து காத்தடிச்சு அப்படி வந்து மாறி போகுதுன்றதை காட்டுறது இருக்குது இல்லைங்களா. ஒரு நாம் அறியாத, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மலை சார்ந்த ஒரு இறை நம்பிக்கையினுடைய அதனுடைய வல்லமையை பராக்கிரமத்தை சொல்லும்போது எப்படி சொல்றது அப்படின்றதுக்கு அடையாளம் தான் வந்து மாளவிகா மோகனுடைய அந்த அந்த கத்தல், அந்த கத்தலின் ஊடாக அது ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும். அப்புறம் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு மலை சார்ந்த ஒரு மரபு சார்ந்த அந்த மண்ணுக்கே உரிய அந்த போர் திறமையை வந்து மிக அழகாக அதில் காட்டியிருப்பாங்க. நீங்கள் மற்ற படங்களை போல, மற்ற வாழ்வியலை போல தங்களானை பார்ப்பது என்பது அவ்வளவு சரியானதாக இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றது அதே தான், நமக்கு அறிமுகம் இல்லாத, நாம் எழுத்தாகவோ அல்லது கதைகளாகவோ கேட்காத ஒரு புதிய வாழ்க்கையை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இதை தான் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின எல்லாருமே, பசுபதியிலிருந்து எல்லாருமே பேசினதும், சினிமாவை நன்கு அறிந்த எல்லாரும் சொல்றதும் அதை தான். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு வாழ்க்கையை அல்லது தமிழ் கதைகளில் இலக்கியங்களில் சொல்லப்படாத ஒரு வாழ்க்கையை ஒரு புனைவுக்குள்ளாக ரஞ்சித் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதை வந்து நம்ம சராசரியான ஒரு பார்வையில் இது வந்து ஒரு சாதி சார்ந்த ஒரு விஷயங்களை பேசுறது அப்படி இல்லை. இந்த வாழ்க்கை நீங்கள் வடார்காடு மாவட்டத்தில் போனீங்கன்னா அங்கே எல்லா கிராமங்கள்லேருந்தும் கோலார் தங்கவயலுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கதைகள் இருக்கும். இன்னைக்கு வந்து பல தலைமுறைகள் கடந்து நிற்கிறாங்க, அப்படி ஒரு கதைகள் இருக்கும். இன்னும் முக்கியமாக கோலார் தங்கவயல்லே இருக்கிற தமிழர்கள், அவங்களுடைய வீடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க வீடுகளில் அந்த ஒவ்வொரு முன்னோர்களுடைய படங்களையும் வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு முன்னோர்களும் தங்கம் எடுப்பதற்கு எப்படி தங்கள் லைஃப்பை கொடுத்தாங்க, என்ன கொடூரங்களுக்காக வந்து அவங்க தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அங்கே வந்தாங்க அப்படின்றத பேசுகிறதா இருக்கும். எல்லாருமே வந்து அங்கே வானா கண்காணா தேசத்தில் போய் நம்ம செத்து போயிடுவோம், நமக்கு என்ன ஆகுன்னு தெரியாதுன்னு பயப்படும் போது விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொல்வார் இல்லைங்களா, என்னன்னா இங்கே வறுமையிலும் இந்த ஏற்றத்தாழ்வு கொடுமைகளும் சாகிறதுக்கு அங்கே போய் செத்து போகலாம் அப்படின்னு சொல்வார். இந்த முதல்ல இங்கே மீட்சி என்னதுன்னா, என்னை சமமாக அல்லது என்னை ஒரு மனிதனாக பார்க்காமல் அடிமைத்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தில் வைத்து கொண்டிருக்கிற இந்த சூழலுக்கு
கண்காணாது இருக்கிற அந்த சூழலினுடைய நரகம் எவ்வளவோ மேல் அப்படின்றத சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. விக்ரம் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்வார்ல, அங்க போயிட்டு சொக்கா மாட்டிக்கிட்டு நாம வந்து அவங்களுக்கு இதுவா வந்து இருக்கிறது வேணுமா, இல்லை இங்கேயே வந்து நாம இந்த கொடுமையில வந்து அனுபவிச்சு சாகணுமா அப்படின்னு கேட்பார். இப்ப இதிலிருந்து ஒரு மீட்சியை தேடுகிற ஒரு மனம் என்ன நினைக்கும்? இந்த கொடுமையை விட அது பரவாயில்லன்னு நினைக்கும், இது மேலுன்னு நினைக்கும். அதனால தான் கோலார் தங்க வயலுக்கு போறவங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு வாசகம் என்னன்னா, உள்ள போனா போனோம், மேலே வந்தா பணம். இதுக்கு யார் தயாரா அவங்க சரி. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நண்பர்களே என்னன்னா, அங்கே போனால் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி, நீங்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. நீங்கள் அதுக்கான அடையாளங்களை வந்து விக்ரம் சட்டை போட்டுட்டு வர்றதும், கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு அதிகாரத்தை கொண்டு வர்றதும், தன் இன மக்களுக்கு வந்து அந்த உடைகளை கொண்டு வர்றதும், இப்படியான பல்வேறு விஷயங்களை வந்து அவர் போயிட்டு திரும்ப அந்த மக்களை கூட்டிகிட்டு போயிறதுக்கு வரும்பொழுது காட்டியிருக்கிற அந்த காட்சியும் அதன் உள்ளாக இருக்கிற டீட்டெயிலும் சொல்கிறது என்னன்னா, நாம் இங்கிருந்து அங்கே போகும்போது அது ரொம்ப பாடான விஷயம்தான், மரணத்தோட போராட்டம் தான். ஆனால் சுயமரியாதையோடு நம்ம வர முடியும் அப்படின்றதுக்கான அடையாளத்தை பேசுவதாகத்தான் அந்த விஷயம் இருக்குது. தங்கலானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மொழி கூட ஒரு குறியீடு தான். அந்த மொழியை வந்து பாடல்களில் வர மொழி அல்ல, அந்த மக்கள் பேசிக்கிற மொழி இருக்கு பாருங்க, அந்த மொழி ரொம்ப முக்கியமானது. அந்த தொண்டை மண்டலத்தில் இன்னைக்கு வந்து எல்லா இலக்கிய வடிவங்களையும் பயன்படுத்தி எல்லா இலக்கிய வடிவங்களில் அந்த மண்ணை வந்து எழுதிட்டு இருக்கிற அழகிய பெரியவன் அப்படின்ற எழுத்தாளர் தான் அதுக்கு வந்து அந்த உரையாடலை எழுதியிருக்கார். அப்போ அந்த உரையாடலில் வருகிற ஒவ்வொரு சொற்களும் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கள்கிட்ட புழங்கிய சொற்கள். அதுவும் அந்த மக்கள் அந்த சொற்களில் வந்து அழகியல் இருக்கா அப்படியெல்லாம் இல்லை, அந்த சொல்லில் ஒரு உயிர் இருக்கான்னு பார்ப்பாங்க. மாமா அப்படின்றத மாமாசி அப்படின்னு கூப்பிடுறது, அணைச்சிக்கலாம் அப்படின்றத தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அது அந்த சொற்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் சொற்கள் அழகான தமிழ் சொற்கள் தான். அந்த அழகான தமிழ் சொற்கள் அந்த மக்களுடைய மொழியில் புழங்கி அதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருக்கும். அந்த வடிவம் கொஞ்சம் மாறி இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த வடிவத்துக்குள்ள ஒரு உயிர் இருக்கும். என் வயிறே பத்திக்கிச்சு அவங்க துணியை பிடுங்கும்போது அப்படின்னு வந்து வரும். அந்த பட்டைங்க வந்து நீ இப்போ துணி போட்டுதான் அவங்களுக்கு பொறுத்துக்கல அப்படின்னு வரும். ஸோ அந்த உரையாடல்கள் மிக அற்புதமாக அதில் அந்த மண்ணினுக்கே உரிய அந்த வாசத்தோடு அந்த உரையாடல்கள் வந்து அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ஒரு மக்களினுடைய மிக முக்கியமான முதன்மை அடையாளம்னா மொழி தான். அந்த மொழியை அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு உடை, இடங்கள், அந்த பயணம், தெய்வம், நம்பிக்கை, அதில் வர நிறங்கள், இது எல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான குறியீடாக இங்கு இருக்கிற சமமற்ற சூழலிலிருந்து ஒரு சமத்துவத்தை தேடுகிற ஒரு குறியீடாகத்தான் அந்த படம் பயணிக்குது. அது யாரையுமே வந்து குற்றப்படுத்தவோ எதுவுமே இல்லை. எனக்கு இருக்கிற இந்த சூழலிருந்து நான் வந்து வேறொரு சூழலுக்கு போயிட்டு கல்வி பெறணும். ஏன்னா இதில் நீங்கள் அடுத்தடுத்த தங்கலானுடைய அடுத்தடுத்த பகுதிகள் வரலாம். அப்படி வரும்போது 2வது பகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உடனடியாக வந்து 2வது பார்ட் 2 பண்ணுறதா. நீங்கள் இந்தியாவிலேயே தமிழர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்ல கல்வி கிடைத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோலார் தங்க வயல் தான். கோலார் தங்க வயலில் ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழி கல்வி என்கிற வெவ்வேறு பழிகள் அந்த சுரங்கத்தில் கெனிலன்னு சொல்லுவாங்க, கெனியில் வேலை செய்கிற அந்த தொழிலாளிகளுடைய அடுத்த தலைமுறைகள் கல்வி பெற்றவர்களாக இன்னைக்கு உலகம் முழுக்க, இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க அங்கிருந்து போய் பல்வேறு உயர் பொறுப்புகளில் உயர் படிப்புகள் படிச்சுட்டு உலகம் முழுக்க பரவி இருக்கிறவங்கள கோலார் தங்க வயல் தமிழர்களை பார்க்கலாம். இந்த மீட்சியினுடைய வரலாறு நமக்கு தெரியலன்னா அந்த படத்தை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்கறது அப்படின்றது எந்த கண்ணோட்டத்தில்னா, ஒன்று அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும், அல்லது ஒரு படைப்பை 2-3 முறை தொடர்ச்சியாக பார்த்து அதனுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த வரலாற்றை புரிஞ்சுக்க முடியும். குறியீடுகள் என்பது குறியீடு வச்சு இன்னைக்கு படம் பண்ணுறது ரொம்ப அரிதாக போச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு குறியீட்டுக்கு பின்னாலும் மிக முக்கியமான அந்த வாழ்வியல் சிந்தனையும் வாழ்வியல் அடையாளங்களும் இருக்குது அப்படின்றத தங்கலான் படம் நெடுகிலும் நம்மளால் பார்க்க முடியும். அதனுடைய தொடக்கம் முதல் அதனுடைய நிறைவு வரைக்குமான ஒவ்வொரு ஃப்ரேம்லையும்
அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறதாவே இருக்கும். நீங்கள் தமிழுக்கு தங்கலானுடைய அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் புதுசு. இதுவரைக்கும் யாரும் பேசாத, இதுவரைக்கும் யாரும் வந்து காட்டாத ஒரு பகுதியை, வெறும் வாழ்க்கையை மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கை நடக்கிற அந்த களமும் ரொம்ப புதிய களமாக வந்து அது இருந்தது. அப்படிதான் நம்ம தங்கலானை புரிஞ்சுக்கணும். தங்கலான் அப்படின்றது தமிழ் சினிமாவுடைய ஒரு அடையாளமாக வந்திருக்கிறது. மறுபடியும் இன்னொரு சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.